இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டுக்கிற ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது மனுஷராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் மனிதர்களுக்கு வியாதின்றது நிச்சயமாக காணப்படுகிறது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சம் இருக்கும் வரைக்கும் நம்ம சரீரத்தில் வியாதி இருக்கோங்களாம். ஒரு சில வியாதிகள் வந்துட்டு குணமடைகிற வியாதியாக இருக்கும், ஒரு சில வியாதிகள் மறிக்கிற வரைக்கும் அந்த வியாதிகள் அடியாது போய்விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பாருங்கள், இயேசுவானவர் இந்த பூமி எங்கும் சுற்றி திரியும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். வியாதிப்பட்டவங்களை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகி அவங்களுக்கு மனம் இறங்கி அவங்கள சுகப்படுத்தினாருன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு சில இடத்துல வியாதி வருதுங்களா, கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது உடனே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்ம ஜெபங்களுக்கு பதிலளித்து உடனே சுகமாக்கப்படுகிறது. சில சமயத்தில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாக நன்றாக ஆகிவிடுகிறது. ஆனால் சில சமயத்தில் பார்க்கும்பொழுது நம்ம வியாதியே அப்படியே தொடர்ச்சியாக காணப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம யோசித்து பார்க்குறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எதனாக நான் தப்பு செய்திருந்தேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே நம்ம கேட்டு நம்ம மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மன்னிக்கிறார். சில சமயத்தில் பாருங்களேன், எந்த பாவமும் நம்ம செய்யாவிட்டு இருந்தாலும் சில சமயத்தில் வியாதிகள் வரும் பொழுது அந்த வியாதிகள் குணம் அடைகிறதுல பவுல் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே என்னை குணமாக்குங்கன்னுட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று. அப்போ அந்த பலவீனத்தின் மத்தியிலே அவர் என்ன செய்கிறார், தேவனுடைய ஊழியத்தை தொடர்ச்சி அவர் செய்துட்டே வர்றாருங்க. அப்போ பாருங்களேன், வேதாகமத்தில் காணப்படும் பொழுது கர்த்தர் மனதுருக்கமுள்ள தேவன் தான். மனம் இறங்கி அவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்கிறார், அவர் சுகமாக்குகிறார். அவர்கிட்ட நம்பி வந்த பிள்ளைங்களை கர்த்தர் குணமாக்குகிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சில சமயத்தில் அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் தேவன் அவங்களுக்கு உதவி செய்து அவங்க ஊழியங்களை அவங்களுக்கு கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆமி கார்மேக்கில் பாருங்க, ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அவங்க சிக்கி கொள்ளும் பொழுது அவங்க சரீரத்தில் சொல்ல முடியாத பலவீனத்தில் அவங்க போயிடுறாங்க. அநேக வருடங்கள் அவங்க பலவீனத்தில் அந்த படுக்கையாகவே காணப்படுறாங்க. அந்த நிலைமையில ஆண்டுடைய ஊழியத்தை அவங்க விட்டுட்டாங்களா? ஆண்டுடைய ஊழியத்தை விட கிடையாது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த படுக்கையின் மத்தியில் கூட அநேக புக்குங்களை அவங்க எழுதுனாங்களாம். புக்குங்களை எழுதுறது மட்டும் இல்லை, அவங்க தேவனுடைய ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்துட்டே வந்தாங்களாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை உங்கள் பலவீனத்தின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை சுகமாக்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். சில சமயத்தில் நம்ம வியாதிகள் குணம் அடியலைன்னா கூட கர்த்தர் நமக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தந்து அந்த பலவீனத்தில் நம்ம ஊழியம் செய்யவும், தேவனுடைய காரியத்தை செய்யவும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற வேலைங்களை செய்யவும் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. இந்த இடத்துல மார்க்கு 10ஆம் அதிகாரம் நீங்கள் 46 தொடங்கி 52 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. பத்துமேயுன்ட்டு ஒரு குருடன் அவர் இயேசுவை போய்கொண்டிருக்கிறார். இயேசு போய்கொண்டிருக்கிறத பார்க்கும்போது திரளான ஜனங்க அவரை பின்பற்றி போகிறாங்க, சிஷ்யங்கள்லாம் பின்பற்றி போகிறாங்க. அந்த வழியாக இயேசு போகிறார் என்று தெரிந்த உடனே பார்வை இல்லை, கண் பார்வை இல்லாத அவர் அந்த சத்தத்தை உன்னிப்பாக கவனிக்கிறாரு. உன்னிப்பாக கவனித்து உடனே அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ஆண்டவரே எனக்கு இறங்குன்ட்டு அவர் கத்தரை கூப்பிடுறாரு ஆண்டவர்கிட்ட. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்கள் வியாதியில் நீங்கள் கத்தரை நோக்கி கதறீங்களா? கர்த்தர் உங்களை சுகமாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் கதறி கூப்பிட்டு மட்டும் இல்லை, அவர் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுறாரு. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடும்போது அந்த சிஷ்யங்க அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? வழி அருகில் இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து அமைதியாக இரு, பேசாத, சத்தம் படாத அன்னிட்டு அதட்டுறாங்க. அதட்டுனா கூட அவர் அமைதியாக ஆயிட்டாருன்னு பார்க்குறோமா? வேதத்தில் அமைதி ஆகலை. அவர் தொடர்ச்சி ஆண்டுகிட்ட கூப்பிடுறாரு, இன்னும் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தை உயர்த்தி அவர் கூப்பிட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டு அந்த சத்தத்தை கேட்டு நின்று அவரை கொண்டு வாங்க என்கிட்டன்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, அவருடைய விசுவாசத்தை, கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை, அவர்கிட்ட போனா கர்த்தர் என்னை சுகமாக்குவார். ஏன்னா இந்த பூமியில அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் எல்லாரையும் கர்த்தர் தொட்டார், அவரை சுகப்படுத்தினார். என்னையும் கர்த்தர் தொடுவார், என்னையும் சுகமாக்குவார்ன்ட்டு அவங்களுக்கு இயேசு மேல நம்பிக்கை இருந்ததுனால அவர் விசுவாசத்தோட கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இயேசு அவனை
அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். புரிஞ்சுச்சுங்களா? அவன் பர்டிகுலராக சொல்கிறான். அவனுடைய பிரச்சனை அவனுக்கு கண் தெரியல. அந்த காரியத்தை அவன் கர்த்தர்கிட்ட கரெக்டாக சொல்கிறான். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும்ன்ட்டு. நீங்களும் அநேக காரியங்களை விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்டுட்ருப்பீங்க. கர்த்தர் வந்துட்டு உங்ககிட்ட அருகில் வந்து நின்று இந்த வேலையில் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்பொழுது நீங்கள் பர்டிகுலராக ஒரு காரியத்தை சொல்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை பல காரியத்தை, ஆண்டவரே நான் இது கேட்கலாமா, அது கேட்கலாமா, இது யோசிக்கலாமா, அது யோசிக்கலாமான்ட்டு நீங்கள் பல விதத்தில் யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பத்மேயு குருடன் அவன் பர்டிகுலராக ஒன்று தான் கேட்குறான். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். அப்போ இந்த வேலையில் உங்கள் பிரச்சனை என்னான்னுட்டு கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை நீங்கள் விடுதலை ஆக்குங்க. பத்மேயு குருடனை நீங்கள் விடுதலை ஆக்கினீங்க. அவங்களுக்கு விசுவாசத்தோடு அவர் உண்மை நோக்கி கூப்பிட்டு நிமித்தம் நீங்கள் குணம் அடைய வைத்தீங்க. நானும் இந்த வேலையில் விசுவாசத்தோடு கேட்கிறேன், எனக்கும் நீங்கள் ஒரு அற்புதங்களை செய்யுங்கன்ட்டு நீங்கள் கேட்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டும் இல்லை, நம்ம கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடுகிறோன்றது அது முக்கியமானது. இந்த இடத்துல அந்த குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது விசுவாசத்தோடு கூப்பிட்டாங்களாம். இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை தொட்டு என்னை சுகப்படுத்துவார்ன்ட்டு அவரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். அதே போல் நீங்கள் கூப்பிடுறீங்களா? அதற்கு பிறகு அவர் குணம் அடைஞ்ச பிறகு அவர் இயேசுவை பின்பற்றி போனாங்களாம். அதே போல நம்ம செய்யறோமா? அநேக முறையில் நம்ம ஆண்டுகிட்ட வருவோம். ஆண்டவரே, என்னை நீங்க சுகப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை குணமாக்குங்க, ஆண்டவரே என்னை குணமாக்குகிற வைத்தியர் நீங்க, என்னை சுகப்படுத்துங்கன்னு கேட்குவீங்க. கர்த்தர் மனம் இறங்கி உங்களுக்கு சுகப்படுத்துவார். ஆனா நீங்க தொடர்ச்சியா இயேசுவை பின்பற்றுறீங்களா? உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பார்த்தீங்களா? அப்போ அவன் தொடர்ச்சியா இயேசுவுக்கு பின்தொடர்ந்து போனாங்களாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நீங்க எத்தனை முறை இயேசுவை நோக்கி கூப்பிடுறீங்க? ஆண்டவரே, என்னை குணமாக்குங்க, எனக்கு முடியாத ஒரு வியாதி காணப்படுகிறதுன்ட்டு. அப்படி கூப்பிடும் பொழுது இயேசு உங்களை குணமாக்கும் பொழுது அவரை பின்தொடர்ந்து நீங்க கடந்து போறீங்களா? இல்லை நீங்க சுகம் பெற்று இயேசுவை மறந்து கடந்து போய் விடுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்கள் தேவை என்னன்றது நீங்கள் கரெக்டாக அதை சொல்லி நீங்கள் கேட்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நமக்கு நன்மை செய்த தேவனை நம்ம மறக்கலாமா? நம்ம மறந்து நம்ம இயேசுவை விட்டு பின்வாங்கி போகலாமா? அப்படி இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாள் உண்மை நான் பின்பற்றாமல் இருந்தாக்கா என்னை மன்னிங்க. நான் உண்மை வாழ்நாளெல்லாம் நான் பின்பற்றி நான் வரணும். என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளமாக இருக்குது. நான் அநேக நன்மைகள் உம்மிடத்துலேருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அதை பெற்றுக்கின நான் வாழ்நாளெல்லாம் உண்மை நான் பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு நீங்கள் கேட்கும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எங்கள் மகன் வந்துட்டு ரொம்ப வியாதி படுக்கையில் இருந்தான். சிறு குழந்தையா இருக்கிறான். 1 வயது 2 மாதம் அது போல இருக்கும்பொழுது சிவியரா வியாதி, சொல்ல முடியாத வியாதி. டாக்டருங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க, இவன் பிழைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இவனை நீங்கள் சுகப்படுத்துங்க, நீங்கள் சுகப்படுத்துகிற ரண வைத்தியர் ஆண்டவரே, நீங்கள் இவனை குணமாக்குங்க நீட்டு தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க 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 கர்த்தர் அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். அப்போ நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே, இவன் வாழ்நாளெல்லாம் டாக்டருங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க, டாக்டருங்கெல்லாம் பிழைக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் மரணத்தோடு போராடிட்டு இருக்கிறான், அவன் சாக போராடிட்டு. ஆனாலும் நீங்க ஜீவன் கொடுத்தீங்க, இந்த ஜீவன் அவன் உங்களுக்காகவே பயன்படுத்திட்டோன்னுட்டு. அதே போல அவனுடைய வாழ்க்கையில அவன் இயேசுக்காகவே வாழ ஒரு தீர்மானம் எடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த வேளையில நீங்க மரணத்தோடு போராடிட்டு இருக்கீங்களா? நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னை குணமாக்குங்க, ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க, ஆண்டவரே. உங்க இடத்துல எந்த இடத்துல வழியில வியாதியில நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல கரங்களை வைத்து ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டு நிற்கிறேன், என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பத்மேயு குருடனை நீங்க குணமாக்குனீங்கன்னா என்ன கூட நீங்க குணமாக்க முடியும். பிறவிலே குருடன் இவன் பார்வை இல்லாதவன், ஆனா அவனை கர்த்தர் குணமாக்கினார்னா உங்களையும் குணமாக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த வேலையில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேலையில எந்தெந்த பிள்ளைங்க வியாதியோடு அப்பா மரணத்தோடு ரஞ்சான் டாக்டருங்களால கைவிடப்பட்டு அப்பா கத்தாவே டாக்டருங்க பல பிரச்சனைங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ரிப்போர்ட் வருமோ ஏது ஆகுமோன்னு சொல்லிட்டு
கஷ்டப்பட்டு மனநல பாதிக்கப்பட்டு ரஞ்சா அப்பா சரீரத்துல சொல்ல முடியாத வியாதியில கஷ்டப்படுற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பாருங்க, அவங்க படுக்கையை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினால. எந்த மனுஷங்களுக்கு ரஞ்சா வியாதியாய் காணப்படுகிறதோ அவங்கள தொடுங்க ஆண்டவரே. சிறியோர் தொடங்கி பெரியவர்கள் மட்டும் யாரெல்லாம் வியாதியோடு இருக்காங்களோ அவங்கள கர்த்தர் நீங்க தொட்டு நீங்க சுகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாத படிக்கிறான்ச்சா எப்படி பத்மேய குருடன் அப்பா நீங்க சுகப்படுத்துனீங்களோ அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க சுகமாக்குங்க அப்பா. இன்னும் அநேக தேவையோடு நான் காணப்படுகிறேன்னு என் தேவைகள் கர்த்தர் சந்திப்பாரான்ட்டு அப்பா கேட்கிறதான பிள்ளைகளை அப்பா அவர்கள் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் நீங்க அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தை பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.